ஸ்ரீ கர்க சம்ஹிதை 2ஆம் காண்டமான ஸ்ரீ பிருந்தாவன காண்டம் முதல் அத்தியாயம். பெரிய காட்டிலிருந்து பிருந்தாவனத்திற்கு நடந்து செல்ல மாடு மேய்ப்பவர்களுக்கு சனந்தரின் ஒப்புதல் மற்றும் பிரஜ மண்டலத்தின் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை விவரித்தல். மங்களாசரணம். கிருஷ்ணா நதிக்கரையில் அந்த நதிக்கரையில் காக்கைகளும் மலர்களும் உள்ள சங்குகளைப் போல கரங்களை ஏந்திய தேவி ராதை மற்றும் பகவான் கிருஷ்ணரான இரு மையல் தெய்வங்களும் எனக்கு எல்லா நல்வாழ்த்துக்களையும் வழங்கட்டும். அனைவரிலும் மிகவும் பிரியமான தேவி ஸ்ரீ ராதையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் காக்கைகளும் விளையாட்டுத்தனமான கிளிகளும் சுற்றி திரியும் யமுனை நதிக்கரையில் நடந்து செல்பவர்கள் தேவர்களால் ஆன மலர் மாலையில், அதாவது பாரிஜாதம் கொத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டு சங்கு போன்ற அழகான கழுத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டு ஒருவருக்கொருவர் கழுத்தினில் கரங்களை ஏந்தியபடி எனக்கு மங்களகரமானவர்களாக இருக்கட்டும். அறியாமையின் இருள் அறிவு என்னும் தைலத்தால் குரு பார்க்கப்படுகிறது. என் விழிகளை திறந்த அந்த ஆன்மீக குருவிற்கு எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். அறியாமையில் இரவு குருட்டுத்தன்மையால் நான் குருடனாக மாறிக்கொண்டிருந்தேன். அறிவு தொகுப்பால் என் கண்களை திறந்த அந்த குருதேவருக்கு வணக்கங்கள். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, ஒரு காலத்தில் பிரஜத்தில் பல்வேறு குழப்பங்களை கொண்ட மன்னர் நந்தர் தனது உதவியாளர்களாக நந்த, உபநந்த, ரிஷபானு தேவர் வர மற்றும் பிற வயதான இடையர்களை அழைத்து சபையில் அவர்களிடம் கூறினார். நந்தர் கூறினார், மாடு மேய்ப்பவர்களே, அந்த பெரிய காட்டில் நிறைய பிரச்சனைகள் நடக்கின்றன. இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் என்றார். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், இதை கேட்டதும் மந்திரங்களை உச்சரிப்பதில் மிகவும் திறமையான இடையர்களில் மூத்தவரான சன்னந்தர் பலராம சுவாமியையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் தனது மடியில் வைத்துக்கொண்டு நந்த மகாராஜரிடம் உரையாடினார். நாம் நமது பரிவாரங்களுடன் இங்கிருந்து புறப்பட்டு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பில்லாத வேறு எங்காவது முகாமிட வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். உங்கள் குழந்தையான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எங்கள் உயிரை போலவே எங்களுக்கு பிரியமானவர். அவர் பிரஜ மக்களின் வாழ்க்கை, பிரஜத்தின் பொக்கிஷம், ஆயர் குலத்தின் ஒளி ஆவார். எங்கள் உயிரினை போலவே அவர்களை காக்க வேண்டும். அவர் தனது குழந்தை பருவ விளையாட்டு குறும்புகளால் அனைவரையும் கவர்கிறார். ஐயகோ, இந்த குழந்தை புதன், சகத் மற்றும் திருணாவர்த்தனால் தாக்கப்பட்டது எவ்வளவு வருத்தமாக இருக்கிறது. பின்னர் மரங்கள் அவர் மீது விழுந்தன. எப்படியோ இந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் குழந்தை தப்பித்தது. இதைவிட பெரிய பிரச்சனை என்ன இருக்க இயலும்? எனவே நாம் குழந்தைகளுடன் பிருந்தாவனத்திற்கு செல்வோம். பிரச்சனைகள் தணிந்ததும் நாம் இங்கு திரும்புவோம். நந்தர் வினவினார், சன்னந்தரே, ஞானிகளில் சிறந்தவரே, இந்த பிரஜத்தில் இருந்து பிருந்தாவனம் எவ்வளவு தூரம் இருக்கிறது? அந்த காடு எத்தனை மைல்கள் நீண்டுள்ளது? அதன் பண்புகள் என்ன? அங்கு என்ன இன்பங்கள் கிடைக்கின்றன? தயவு செய்து இதை எனக்கு விளக்கி கூறுங்கள். சன்னந்தர் கூறினார், பாகிசத்திற்கு வடகிழக்கே, யதுபுரத்திற்கு தெற்கே மற்றும் சோனபுரத்திற்கு மேற்கே உள்ள நிலம் மாத்தூர் மண்டல் என்று அழைக்கப்படுகிறது. மதுரா மண்டலத்திற்கு 25 யோஜனைகள் கொண்ட பரப்பளவை முனிவர்கள் திவ்ய மாத்தூர் மண்டல் அல்லது பிரஜ மண்டல் என்று விவரித்துள்ளனர். ஒரு காலத்தில் நான் மதுராபுரியில் உள்ள வசுதேவரின் இல்லத்தில் தங்கியிருந்தேன். தீர்த்தராஜரான பிரயாகராஜரும் இந்த தெய்வீக வடமதுரை மண்டலத்தை வழிபட்டதாக ஸ்ரீ கர்காச்சாரியார் வாக்கிலிருந்து கேள்விப்பட்டேன். வடமதுரை மாவட்டத்தில் பல காடுகள் உள்ளன, ஆனால் அவை அனைத்தும் இல்லை. மிகச் சிறந்தது விளையாட்டிற்கும் இடையே இல்லை. பிருந்தாவனம் என்ற காடு மிகவும் பரிபூர்ணமான இறைவனை கூட வசீகரிக்கும் இடம். ஸ்ரீவைகுந்தத்தை விட பெரிய உலகம் ஒருபோதும் இருந்ததில்லை, ஒருபோதும் இருக்க போவதும் இல்லை. வைகுந்தத்தை கூட மிஞ்சும் அளவிற்கு பிருந்தாவனம் மட்டுமே உள்ளது. கோவர்த்தனம் என்ற புகழ்பெற்ற மலை வசிக்கும் இடத்திலும், காளிந்தி நதிக்கரையில், அதாவது யமுனை நதிக்கரையில் மங்கள தாமம் அமைந்துள்ள இடத்திலும், நந்தீஸ்வர மலை அலங்கரிக்கப்பட்டு 24 கோசங்கள் பரப்பளவில் பரந்து விரிந்து பரந்த காடுகளால் சூழப்பட்ட இடத்திலும்,
விலங்குகளுக்கு நன்மை பயக்கும் பசுக்கள், மரங்கள் மற்றும் மாடுகளுக்கும் ஏற்ற படர் கொடிகளால் சூழப்பட்ட அந்த அழகான காடு பிருந்தாவனம் என்ற பெயரால் நினைவு கூறப்படுகிறது. நந்த மகாராஜர் கேட்டார், சனந்தரே, யாத்திரைகளின் மன்னரான பிரயாகை இந்த விரஜத்தை எப்போது வழிபட்டார் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். அதனை கேட்க மிகவும் ஆர்வமாகவும் ஆவலாகவும் இருக்கிறேன். சன்னந்தர் கூறினார், நந்தராஜரே, முன்னொரு காலத்தில் அவ்வப்போது பேரழிவு ஏற்படும் போது சங்கசூரன் என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய அரக்கன் தோன்றினான். வேதங்களை காட்டிக் கொடுத்த அசுரர்களின் அரசரான அவன் அனைத்து கடவுள்களையும் வென்று பிரம்மலோகத்திற்கு சென்று பிரம்மதேவரிடமிருந்து வேத புத்தகத்தை திருடி கடலிற்குள் சென்றான். வேதங்கள் வெளியேறியவுடன் தேவர்களின் பலம் அனைத்தும் போய்விட்டது. பின்னர் பரிபூரண பகவான் யக்னேஸ்வர பகவானான பகவான் ஸ்ரீஹரி ஒரு மீன் வடிவத்தை எடுத்து அவ்வப்போது அழிவு கடல் அந்த சங்கசுரனுடன் போரிட்டார். வலிமை மிக்க அசுரன் சங்கனன் பகவான் ஸ்ரீஹரி மீது ஈட்டியை எய்தினான். ஆனால் பகவான் ஸ்ரீஹரியே தனது சக்கராயுதத்தால் ஈட்டியை நூற்றுக்கணக்கான துண்டுகளாக வெட்டினார். பின்னர் சங்கனன் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் மார்பில் தலையால் அடித்தான். ஆனால் பரமபுருஷ பகவான் அவனது அடியால் திசை திருப்பப்படவில்லை. அந்த நேரத்தில் மீனின் உருவத்தில் இருந்த பகவான் ஸ்ரீஹரி கரத்தில் ஒரு தடியுடன் சங்கு வடிவத்தில் இருந்த வலிமை மிக்க அசுரனின் முதுகில் அடித்தார். கதாயுதத்தின் அடியால் அவன் மிகவும் துன்பப்பட்டான். அவன் மனம் சற்று கலங்கியது. ஆனால் அவர் மீண்டும் எழுந்து பகவான் ஸ்ரீஹரியை குத்தினார். பின்னர் தாமரை விழிகளை கொண்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு, பகவான் தாமரை கண்ணனாகிய ஸ்ரீஹரி தனது சக்கரத்தின் மீது கோபம் அடைந்தார். வலிமையான தலை கொம்புகளுடன் துண்டிக்கப்பட்டது. பிரஜேஸ்வரா, இவ்வாறு சங்கை வென்று எங்கும் நிறைந்த பகவான் ஸ்ரீஹரி தேவர்களுடன் பிரயாகைக்கு வந்து 4 வேதங்களையும் பிரம்மதேவரிடம் கொடுத்தார். பின்னர் அவர் சடங்குப்படி அனைத்து கடவுள்களுடன் யாகம் செய்து பிரயாகை தீர்த்த ஸ்தாபகரான கடவுளை அழைத்து அவரை தீர்த்தராஜா என்று அபிஷேகம் செய்தார். அவர் அக்ஷயவடத்தை, அதாவது புனித ஆல மரத்தை யாத்திரிகைகளின் அரசருக்கு ஒரு குடையாக மாற்றினார். முனிவர்களின் மகளான கங்கை மற்றும் சூரியனின் மகளான யமுனை தங்கள் அலை போன்ற சாமரங்களால் அவருக்கு சேவை செய்ய தொடங்கினர். அந்த நேரத்தில் ஜம்பு தீபத்தின் அனைத்து புனித தலங்களும் புனித தலங்களின் ஞானியான அரசரிடம் காணிக்கைகளுடன் வந்தன. அவரை வணங்கி வழிபட்ட பிறகு புனித தலங்கள் அந்தந்த தலங்களுக்கு சென்றனர். நந்தரே, முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீஹரி தேவர்களுடன் புறப்பட்ட போது சண்டைகளை விரும்பும் மகா முனிவரான நாரத மாமுனிவர் அங்கு வந்து தனது சிம்மாசனத்தில் பிரகாசிக்கும் புனித தலங்களின் அரசரிடம் உரையாடினார். மகா துறவியான தீர்த்தராஜரே, நீங்கள் நிச்சயமாக அனைத்து புனித தலங்களாலும் மதிக்கப்படுகிறீர்கள். அனைத்து முக்கிய புனித தலங்களும் இங்கு வந்து உங்களுக்கு பரிசுகளை வழங்கியுள்ளன. இருப்பினும் பிருந்தாவனம் உள்பட பிரஜ யாத்திரை தலங்கள் தங்களை சந்திக்க இங்கு வரவில்லை. நீங்கள் புனித தலங்களின் அரசருக்கெல்லாம் அரசராவீர்கள். பிரஜ யாத்திரையின் கவனக்குறைவான தீர்த்தங்கள் இங்கு வராமல் உங்களை அவமதித்துள்ளனர் என்று ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார். இதனை கூறிவிட்டு மகா முனிவரான நாரத மாமுனிவரை அந்த இடத்தை விட்டு வெளியேறினார். பின்னர் தீர்த்தங்களின் அரசர் மிகவும் கோபம் அடைந்து உடனடியாக பகவான் ஸ்ரீஹரியின் இருப்பிடத்திற்கு சென்றார். பகவான் ஸ்ரீஹரிக்கு வணங்கி அவரை வலம் வந்த பிறகு தீர்த்தங்களின் அரசர் அனைத்து புனித ஸ்தலங்களாலும் சூழப்பட்டு பகவான் முன் கூப்பிய திருக்கரங்களுடன் நின்று அவரிடம் உரையாடினார் என்று சன்னந்தர் கூறுகிறார். தீர்த்தராஜர் கூறினார், ஐயா, நான் உங்கள் சேவையில் இருக்கிறேன். நீங்கள் என்னை யாத்திரைகளின் அரசராக்கியதும் எல்லா யாத்திரை தலங்களும் எனக்கு பரிசுகளை வழங்கியதாலும் நான் வந்திருக்கிறேன். ஆனால் வடமதுரையின் யாத்திரை தலங்கள் எனக்கு வரவில்லை. அந்த கவனக்குறைவான பிரஜ யாத்திரை தலங்கள் என்னை அவமதித்து விட்டன. எனவே இதனை கூற நான் உங்கள் ஆலயத்திற்கு வந்துள்ளேன். ஸ்ரீ பகவான் கூறலானார், பூமியில் உள்ள அனைத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துள்ளேன். நான் நிச்சயமாக உங்களை யாத்திரைகளுக்கு அரசராக, தீர்த்தராஜராக ஆக்கியுள்ளேன். ஆனால் நான் உங்களை என் சொந்த இல்லத்திற்கு ராஜாவாக்கவில்லை.
பிறகு ஏன் நீங்கள் ஒரு பைத்தியக்காரனை போல பேசி என் இல்லத்தையும் கைப்பற்ற விரும்பினீர்கள்? தீர்த்தராஜரே, உங்கள் இல்லத்திற்கு சென்று எனது இந்த நல்ல வார்த்தைகளை கேளுங்கள். மதுரா மண்டலம் 3 உலகங்களுக்கும் அப்பாற்பட்டது. எனது உயர்ந்த தங்குமிடம். அந்த தெய்வீக தங்குமிடம் பேரழிவு காலத்தில் கூட அழிக்கப்படுவதில்லை. சன்னந்தர் கூறுகிறார். இதனை கேட்ட தீர்த்தராஜர் மிகவும் கோபமடைந்தார். அவர் ஆச்சரியம் கொண்டார். அவரது பெருமை அனைத்தும் உருகியது. பின்னர் அங்கிருந்து திரும்பி வடமதுரையின் பிரஜ மண்டலத்தை வணங்கி வலம் வந்து தனது சொந்த இடத்திற்கு திரும்பினார். இந்த பிரஜ மண்டலம் பூமியை அவமானப்படுத்துவதற்காக முன்பு காட்டப்பட்டது. இதையெல்லாம் நான் உங்களுக்கு கூறிவிட்டேன். இன்னும் என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? நந்த மகாராஜரே, கோபேஸ்வர் யார் முதலில் அதை செய்தார்கள் என்று கேட்டார். இந்த பிரஜ மண்டலம் ஏன் அவளை அவமானப்படுத்த பூமிக்கு காட்டப்பட்டது என்று கூறுங்கள். சன்னந்தர் கூறுகிறார். இந்த வராக கல்பத்தில் முன்பு பகவான் ஸ்ரீஹரி ஒரு பன்றியின் வடிவத்தை, அதாவது கேழல் முகம் கொண்ட திருவுருவத்தை எடுத்து தனது தந்தத்தால் பூமியை படுகொலியிலிருந்து தூக்கினார், அதாவது பாதாளத்திலிருந்து மேலே எடுத்தார். அந்த நேரத்தில் பகவான் மிகவும் அழகாக தெரிந்தார். அவர் தண்ணீரில் நடந்து செல்லும் போது பகவான் ராமநாத ஜனார்த்தனரின் தந்தத்தில் நுனியில் அலங்கரிக்கப்பட்ட பூமி தேவி ஒரு கேழல் முகம் கொண்ட வடிவத்தில் இருந்த அவரிடம் பேசியது. பூமி தேவி கேட்டார். இறைவா, உலகம் முழுவதும் தண்ணீரால் நிறைந்துள்ளது, அது தெரியும். சரி, கூறுங்கள், எந்த இடத்தில் என்னை நிலைநிறுத்துவீர்கள்? பகவான் வராக சுவாமி கூறினார். மரம் தெரிந்த போது தண்ணீர் கலங்கினால் நீங்கள் அங்கே நிலையாக இருப்பீர்கள். மரங்களை தொடர்ந்து காணுங்கள். பூமி தேவி கூறினாள். இறைவா, அசையா பொருள்களும் என் மீது படைக்கப்பட்டன. வேறு பூமி இருக்கிறதா? நான் மட்டுமே சக்தியை கொண்ட பூமி என்றது. சன்னந்தர் கூறுகிறார். பூமி இதை கூறியது. அவள் தன் முன் தண்ணீரில் அழகான மரங்களை கண்டாள். அவற்றை கண்டதும் பூமியின் பெருமை மறைந்து அவள் இறைவனிடம், பகவானே, இலைகளுடன் கூடிய இந்த மரங்கள் எங்கே உள்ளன? இந்த காட்சி என் மனதில் மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. பகவானே, தயை கூர்ந்து அதன் இரகசியத்தை கூறுங்கள் என்று வினவினார் பூமி தேவி. பகவானான வராக சுவாமி கூறினார். நிதம்பினி தேவியே, இந்த தெய்வீக வடமதுரை மண்டலம் உங்கள் முன் தெரியும். இது கோலோக பூமியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அழிவு நேரத்திலும் கூட அது அழிக்கப்படுவதில்லை என்று கூறினார். சன்னந்தன் கூறினார். இதை கேட்டு பூமி தேவி மிகவும் வியப்படைந்தாள். அவள் ஆணவம் கொண்டாள். எனவே வலிமை மிக்க கரங்களை கொண்ட நந்தரே, இந்த பிரஜ மண்டலம் அனைத்து உலகங்களையும் விட முக்கியமானது. பிரஜத்தின் இந்த மகத்துவத்தை கேட்டால் மனிதன் வாழ்க்கையிலிருந்து விடுபடுகிறான். புனித தலங்களின் அரசரான பிரயாகையை விட வடமதுரையின் பிரஜ மண்டலம் உயர்ந்தது என்று தாங்கள் கருதுங்கள். அதுவே உண்மையும் ஆகும். கர்க சம்ஹிதையின் பிருந்தாவன காண்டத்தின் முதல் அத்தியாயமான நந்தருக்கும் சனந்தருக்கும் இடையிலான உரையாடல் இனிதே நிறைவடைந்தது.